त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। ब्राह्मी माहेश्वरी चैव कौमारी वैष्णवी तथा वाराही च तथेन्द्राणी चामुंडा सप्तमातरः। श्रुतिस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरम्। अपार करुणा सिंधु ज्ञानदं शांत रूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। देवे देहे च देशे च भक्ति आरोग्य सुखप्रदं उदपामर सेव्यन्तं श्री जयेन्द्रं नमाम्यहम्। समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरा। கொஞ்ச நேரம் ஆகும், பரவாயில்ல உட்காந்து ஏன் கொடுப்பா. நமச்சிவாய வாழ்க, நாதம் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இன்றைய தினம் பிள்ளையார்பாளையத்தினுடைய வரலாற்றிலே ஒரு முக்கியமான நாள். ஐந்தருவி என்று குத்தாலம் பக்கத்திலே இருக்கிறது. இங்கு 5 தெரு சேர்ந்து அனைவரும் சேர்ந்து திருவேகம்பன் தெரு, ஏகாம்பரநாதர் பெயரால் இருக்கக்கூடிய தெரு. இந்த தெருவிலே 5 தெருவை சார்ந்தவர்களும் செங்குந்த மரபினரை சார்ந்தவர்கள் தர்மத்திற்கு குந்தகம் வரக்கூடாது என்கிற ஒரு நல்ல எண்ணத்துடன் இந்த இடத்தை முதலிலே காப்பாற்றி இருக்கிறார்கள். அதுவே ஒரு சிறப்பு. இந்த காலத்தில் கோவில் இடத்தை பத்திரமாக வைத்துக் கொள்வதே பெரும் சவாலாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த 2 ஏக்கர் போன்ற இந்த இடத்தை பத்திரமாக அதற்கு உறுதுணையாக இங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்களும் உறுதுணையாக இருந்து காப்பாற்றுவதிலே செயல்பட்டு இந்த பழமையான திருக்குளம், குளங்கள் நம்முடைய காஞ்சிபுரத்திலே முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று ஒவ்வொரு கிழமைக்கும் தகுந்தவாறு ஒவ்வொரு தீர்த்தங்கள் அமைக்கப்பட்ட திருத்தலம் நம்முடைய காஞ்சிபுரம். சர்வதீர்த்தம், ஏகாம்பரநாதர் கோவில், காமாட்சி அம்மன் கோவில், இங்கு காயாரோகணன் கோவில், மங்கள தீர்த்தம் என்று சங்கர மடத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மங்களேஸ்வர தீர்த்தம். அதிலே நம்முடைய காஞ்சி பெரியவர் அவர்கள் ஸ்நானம் செய்தார். அங்கே ஒன்றும் சுத்தமாக இல்லை. அப்போ அதுக்கு பிறகு அந்த காலத்திலே தாரம் வீரப்பன் அவர் மூலமாக எல்லாம் ஏற்பாடு செய்து அந்த குளம் திருப்பணி செய்யப்பட்டது. கோவிலுக்கு திருப்பணி செய்வது போன்று திருக்குளத்திற்கும் திருப்பணியை செய்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஊர் இந்த காஞ்சிபுரம். அதுபோன்று இந்த திருக்குளத்தை பற்றி விசாரித்த பொழுது அவர்களும் எக்ஸனோரா பெருமல் அவர்களுடைய துணையுடன் இந்த முயற்சி நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்தார்கள். மொத்தத்தில் அந்த திருக்குளமும் சீரமைக்கப்பட்டு அதிலேயே நல்ல தெப்போற்சவம் போன்று நல்ல விஷயங்கள்லாம் நடந்து சிறப்பு பெற வேண்டும். தற்பொழுது இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்திருக்கிறார்கள். இந்த காஞ்சிபுரம் என்பதே சக்திக்கு முக்கியத்துவம் பெற்ற ஊர். காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாள் இருந்தாலும், ஏகாம்பரநாதர் கோவில் இருந்தாலும், அனைத்து தெய்வங்களுடைய உற்சவமும் குமரகோஷ்டமாக இருக்கட்டும், கச்சபேஸ்வரர் கோவிலாக இருக்கட்டும், உலகளந்த பெருமாளுடைய கோவிலாக இருக்கட்டும், பாண்டவ தூதருடைய
திருவிழாவாக இருக்கட்டும், வைகுண்ட பெருமானுடைய கோவிலா திருவிழாவாக இருக்கட்டும், அனைத்து உற்சவங்களும் காமாட்சி அம்மனுடைய இந்த ராஜவீதி உற்சவத்துடன் இணைந்திருக்கிறது. அப்படி வருஷத்திற்கு கிட்டத்தட்ட 80 நாட்கள் திருவிழா நடைபெறக்கூடிய ராஜவீதியாக காஞ்சிபுரத்தினுடைய ராஜவீதி விளங்கி வருகிறது. மேற்கு ராஜவீதி என அனைத்து ராஜவீதிகளும் விளங்கி வருகின்றன. அப்படி ஒரு ஊரிலே ஒரு தெருவிலே இவ்வளவு நாட்கள் உற்சவங்கள் நடைபெறுவது என்பது ஒரு தனிச்சிறப்பான ஒரு பெருமை காஞ்சிபுரத்திற்கு இருக்கிறது. அந்த கோவிலே அந்த ஒரு பிரம்மோற்சவம் செய்வார். வருஷத்திலே இவ்வளவு நாட்கள் கருட சேவையாக இருக்கட்டும், அதிகார நந்தியாக இருக்கட்டும், 63 நாயன்மார்களுடைய உற்சவமாக இருக்கட்டும், தேர்கள் ஓடக்கூடிய வீதி, தேர் ஓடக்கூடிய வீதி பல ஊர்ல இருக்கும். தேர்கள் ஓடக்கூடிய வீதி காஞ்சிபுரத்திலே இருக்கிறது. அது மரத்தேராக இருக்கட்டும், வெள்ளித்தேராக இருக்கட்டும், தங்கத்தேராக இருக்கட்டும், இப்படி தேர்கள் ஓடக்கூடிய வீதியுடைய மாநகரம் இந்த காஞ்சி மாநகரம். மாமரத்தினுடைய நகரம் மாநகரம். இது ஊர் காஞ்சி மாநகரம். காஞ்சி மாநகரம், அது மாமரத்தடி. அது இது ஊருக்கும் காஞ்சி மாநகரம் என்று இருக்கிறது. பல்வேறு நதிகள் இங்கு இருக்கின்றன. மஞ்சநீர் கால்வாய் தொடங்கி வேகவதி, கம்பா நதி, அம்மன் பங்குனி உத்தர திருநாளிலே தவம் செய்யக்கூடிய அந்த திருவேகம்பம், அந்த திருக்குளம் ராஜகோபுரத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய குளக்கரையிலே இரவிலே அன்றைக்கு தவம் செய்து அந்த திருக்கல்யாண பங்குனி உத்தர திருக்கல்யாணம் என்பது சிறப்பாக நடைபெறக்கூடிய ஊர். அந்த மகேசனுடைய அருளானது மனிதர்களுக்கும் கிடைப்பது அந்த திருக்கல்யாண திருநாளிலே முன்பே நிச்சயித்த அந்த கல்யாணங்களும் ஒரு சேர அந்த சுவாமிக்கு கல்யாணம் நடக்கும்போது அது பக்தர்களும் அந்த திருக்கல்யாணத்தை நடத்தி மகிழ்ச்சியை பெறுவது என்பது இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. அம்ச விநாயகர் என்று பிள்ளையாருக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அதில் நல்ல அம்சமாக இருப்பது அந்த திருக்கல்யாண நாளிலே எளிமையாகவும் ஆன்மீகமாகவும் கல்யாணங்களை அங்கு நடத்தி கொள்வது என்பது காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பிலே ஒன்றாக இருந்து வருகிறது. இந்த அம்மனுடைய வழிபாடு என்பது இந்தியாவிலே, பழைய இந்தியாவிலே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியா மாத்திரமல்ல, பழமையான இந்தியா, ஆப்கானிஸ்தானம் என்று இருக்கிறது. காந்தார தேசம், சகுனி தேசம், மகாபாரதம் சொல்பவர்களுடைய கவனம் அதிலே இருப்பதனால அந்த காந்தார தேசம் சகுனியினுடைய ஊர். அது வரையிலே பறந்து இருக்கிறது நம்முடைய பாரத தேசம். அதிலே 51 சக்தி பீடங்கள் இருக்கின்றன. அந்த சக்தி பீடத்திலே முக்கியமானதாக ஒட்டியானம், அந்த ஆடவர்கள் மகளிர் அணிந்து கொள்ளக்கூடிய ஓட்டியானத்தினுடைய பீடமாக விளங்குவது காஞ்சி காமாட்சி அம்மனுடைய அந்த சக்தி பீடம். பல்வேறு சக்தி ஸ்தலங்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கின்றன. சமயபுரம் மாரியம்மன் தொடங்கி கோட்டை மாரியம்மன் திண்டுக்கல்ல இருந்து என்று பல்வேறு இடங்களிலே இந்த அம்மனுடைய வழிபாடு, அங்காள பரமேஸ்வரனுடைய வழிபாடு என்றெல்லாம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மேல்மலையனூரிலே நடைபெற்று வருகிறது. இப்படி பல ஊர்களிலே நடைபெற்று வருகிறது. ஆகவே அந்த அம்மனுடைய திருவிழாக்களை கங்கம்மா ஜாத்திரை என்பதாக அந்த கங்கையம்மன் உடைய கோவிலேயும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. கூழ்வார்த்தல் நடைபெறுகிறது. வேப்பலையை கட்டி மாட்டு வண்டியிலே அதிலே அண்டாவாக கங்காளத்திலே கூழ் தயார் செய்து அம்மனுக்கு படைத்து அதை பிரசாதமாக மக்கள் அனைவருக்கும் அளித்து மகிழக்கூடிய, அளிப்பதிலே மகிழ்ச்சி என்பதை உலகத்திற்கு தெரிவித்த தர்மம் நம்முடைய இந்து தர்மம். அப்படி பல்வேறு
ஊர்களிலேயும் இந்த அம்மனுடைய திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. கிராமிய கலைஞர் அந்த இது போன்ற பாட்டுகள்லாம் பாடி அந்த கலை நிகழ்ச்சிகளுடன் அந்த அம்மனுடைய யாத்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. பவானி அம்மன், பெரியபாளையத்து அம்மன் என்றெல்லாம் நடைபெற்று வருகிறது. அதிலே கன்னியம்மனுடைய கோவிலாக பெயரும் இந்த அம்மனுடைய அருளோடு பலரும் கன்னியப்பன் என்றும் கன்னியம்மா என்றும் அம்மனுடைய பெயரை வைத்து பக்திபூர்வமாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த கோவிலே உற்சவ மூர்த்தியும் அமைந்திருப்பது சிறப்பு. பஞ்சலோகத்திலே கன்னியம்மனுக்கு அந்த ஊர்வலம் உற்சவத்திற்காக உற்சவ மூர்த்தியும் அமைத்திருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கிறது. பல்வேறு சக்தி சந்நிதிகளை இங்கு அமைத்திருக்கிறார்கள். வாராகி அம்மன், பிரத்யங்கிரா அம்மன், அதே போன்று அது சரி பிள்ளையாறு, முருகர், சரபேஸ்வரர் தஞ்சாவூர் பக்கத்திலே இருக்கிறது. சரபேஸ்வரர் சந்நிதி, அந்த தாராசுரம் என்றெல்லாம் இருக்கிறது. அந்த சரபேஸ்வரருடைய சந்நிதியும் அமைத்திருக்கிறார்கள். வாராகி அம்மன், குபேரர், லட்சுமி குபேரர் என்றெல்லாம் அமைத்து ஆஞ்சநேயர் அருளை சப்த கன்னிகை. அந்த சப்த கன்னிகை வழிபாடு என்பது கிராமந்தோறும் நம்முடைய இந்து மதத்திலே நடைபெற்று வருகிறது. விக்கிரகத்திலே இங்கு அமைத்தாலும் செங்கலை வைத்து மஞ்சளை பூசி 3 கோடு போட்டு குங்குமம் வைத்து அதிலே அம்மனை ஆவாகனம் செய்து ஒரு மரத்தடியிலே இருந்தால் நம்முடைய இந்து சமயம் என்பது வியாபகமானது, அனைத்து இடத்திலேயும் நிறைந்திருக்கிறது. அது கோவிலே அது முக்கியமாக இருக்கிறது. கோவிலோடு இந்து மதம் நின்று விடுவதில்லை. எல்லாம் அரச மரமாக இருக்கட்டும், ஆலமரமாக இருக்கட்டும், அத்தி மரமாக இருக்கட்டும். அத்தி மரமாக இருந்தால் எந்திரங்கள், அத்திமரக்கட்டை எந்திரங்கள் செய்கிறார்கள். இப்படி இந்து சமயம் என்பது இந்தியா முழுவதும் நிறைந்திருக்கிறது. அந்த பிராமி, மாகேஸ்வரி செய்வ கௌமாரி, வைஷ்ணவி ததா வாராகீச்ச ததேந்திராணி சாமுண்டா சப்த மாதரா என்கிற அந்த சப்த கன்னியம் நம்மளுடைய விக்கிரகமும் வாகனத்துடன் சேர்ந்து நன்றாக மேடாக வைத்து மேட்டு தெருவிலே, இங்கு மேட்டு சந்நிதியிலே இங்கே தனியாக நன்றாக அமைத்திருக்கிறார்கள். அது பொதுவாக கிராமங்களில் கீழே வச்சிருப்பாங்க. இங்கே ஜனங்கள் தரிசனம் செய்வதற்கு வசதியாக நல்ல மேடை கட்டி அந்த சப்த கன்னியம்மனுடைய சந்நிதி அமைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் பல கிராமங்களிலேயும் சின்னதாக ஒரு மரப்பு இருக்கும், சுவர் கட்டியிருப்பாங்க. சப்த கன்னியம்மனுடைய சந்நிதி இருக்கும். பொங்கல்லாம் வைத்து வழிபடுவார்கள். இப்படி இருக்கிறது. அந்த ஆத்தூர் அங்கம் பக்கத்திலேயும் பாலாற்றங்கரையிலே அங்கேயும் சப்த கன்னியம்மன் கோவில் எல்லாம் இருக்கிறது. பழைய சீவரம் பக்கத்திலே திருப்பத்திலே அந்த கன்னியம்மன் கோவில் இருக்கிறது. இப்படி அந்த சப்த கன்னியம்மனுடைய கோவில் இங்கு அமைந்திருக்கிறது. அந்த சப்த கன்னிகளை வழிபடுவது என்பது முக்கியமான நிகழ்வு. அமாவாசை மற்றும் பௌர்ணமி என்பது இந்துக்களுக்கு முக்கியமான நாள். தர்ச பூர்ணமாசம் என்று பெயர் அதுக்கு. தர்சம் என்றால் அமாவாசை, பூர்ணிமாசைங்கிறது பூர்ணிமை. இங்கே அமாவாசை நாளிலே விசேஷமாக இங்கே பிரத்யங்கிரா ஹோமம் அங்கு கும்பகோணம் பக்கத்திலே செய்கிறார்கள். ஐயாவாடி என்கிற ஊரிலே. அதுபோன்று இங்கு இருக்கக்கூடிய அமைப்பின் மூலமாக ஹோம குண்டம் அமைத்து இங்கும் விசேஷமாக நடைபெறுகிறது அமாவாசை என்று சொன்னார்கள். அது ரெண்டும் முக்கியமானது. நம்முடைய நாட்டிலே அமாவாசை என்பதையும் சரி, பௌர்ணமி என்பது முக்கியம். நமக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்றெல்லாம் கணக்குக்காக இருந்தாலும் நம்முடைய பக்தர்களுக்காக பஞ்சாங்கம் என்பது முக்கியமானது. அதிலே அமாவாசையாக இருக்கட்டும், பௌர்ணமியாக இருக்கட்டும், தற்பொழுது சங்கரமடத்தின் மூலமாக பல ஊர்களிலேயும் பௌர்ணமி அன்று மக்களுடைய பங்களிப்புடன் சண்டி ஹோமம் என்பது நடைபெற்று வருகிறது.
அனைத்து மக்களுக்கும் வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களெல்லாம் உபயதாரர்களாக சேர்த்து 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்தாலும் எல்லாரும் மாதம் அப்படி சீட்டெல்லாம் கட்டுகிறார்கள். இடம் வாங்குவதற்கு, பாத்திரம் வாங்குவதற்கு எல்லாம் தர்மத்திற்காக சிறு தொகையை நாம் அனைவரும் அளித்து சிறுதுளி பெருவெள்ளம் என்கிற ஒரு ஏற்பாட்டிலே திருவண்ணாமலையிலே, உள்ளூர் மும்பையிலே, நெல்லூரிலே, பல ஊர்களிலேயும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று செண்டி ஹோமம் நடைபெற்று வருகிறது. அதே போன்று இங்கே நீங்கள் பிரத்யங்கிற ஹோமத்தை நடத்துகிறீர்கள். மேற்கொண்டும் பௌர்ணமி என்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த இடத்திலே யாகசாலை தற்பொழுது நடைபெறக்கூடிய இடத்திலே சிறந்த மண்டபத்தை கட்ட வேண்டும் என்றும் வைத்திருக்கிறார்கள். அதுவும் மக்களுடைய பங்களிப்புடன் அது நல்ல கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து நல்ல பிரசங்கங்கள் எல்லாம் அதன் மூலம் இங்கு நடைபெற்று கல்யாணத்துக்கு கொடுக்கும்போது கல்யாணத்துக்கு மற்ற நாளில் இங்கே பிரசங்கங்கள், பயிற்சி முகாம். ஏனென்றால் தற்பொழுது நகர வாழ்க்கையிலே மக்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. அங்குதான் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன. ஆகவே இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பும் நேரமும் ஏற்பாடும் குறைவாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் செய்த ஒரு நல்ல காரியம், இந்த இடத்தை பத்திரப்படுத்தியதை நல்ல முறையிலே ஆன்மீக வளர்ச்சிக்காக. ஏனென்றால் அந்த உலகளந்த பெருமாள் வரலாறு மாதிரி 2 அடி இருந்தாலும் இந்த காலத்தில் காப்பாற்றுறது வருவது. இதிலே இதை நீங்கள் நல்ல இடத்திலே காப்பாற்றிருப்பதனாலே அந்த சந்தவழி அம்மன் கோயிலில் கொஞ்சம் சின்ன இடம் இருக்குது, இங்கே பெருசாக நல்லாவே இருக்கிறது. இதை நல்ல முறையிலே திட்டம் நீங்கள் ஏற்பாடு செய்து இங்கு ஆன்மீக வளர்ச்சிக்காக இளைஞர்கள் அனைவருக்கும் ஆன்மீகத்தை பற்றிய புரிதல். அந்த காலத்திலே பூமா தேசந்திரநாதன் மூலமாக நம்முடைய ஜெயந்த் சரஸ்வதி சுவாமிகள் சொல்லி குமரக்கோட்டத்திலிருந்து பஸ்ஸில் நிறைய பேர் வடநாட்டு யாத்திரை எல்லாம் சென்று வருவார்கள். அங்கேருந்து தான் பஸ்ஸு புறப்படும். அங்கேருந்து ஒவ்வொரு ஊராக போய் கூட்டின்னு வந்து காமிப்பார் அவர். இது போன்று அதே போன்று இந்து தமிழ் கவிஞர் மன்றம் என்பதாக வெங்கடேசன் புலவர் அவர் மூலமாகவும் கவிதை அதெல்லாம் நடைபெற்றது. இப்படி பல புலவர்கள், பரமசிவம், இப்படி பல பேர் மூலமாக இந்த இந்து சமயத்தினுடைய வளர்ச்சிக்காக பணிகள்லாம் நடைபெற்றன. அந்த விதத்தில் மறுபடியும் இந்த இந்து சமய மன்றத்தை புதுப்பித்து இங்கு இந்து சமய மன்றத்தினுடைய நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி இங்கு ஆசிரியர்களுக்கு அந்த காலத்திலே வஜ்ரவேல் முதலியார், அருணவடிவேல் முதலியார் எல்லாம் இந்த ஊரில் சிறப்பாக இருந்து அவர்களுக்கு காமாட்சி அம்மனுடைய தங்கத்தேர் அந்த துவக்க விழாவிலே தமிழ் புத்தாண்டிலே திருமுறை உரைமணி என்பதாக ஒரு பவுன் தங்க காசும் கொடுத்து உற்சவர் காமாட்சி அம்மன் சந்நிதியிலே நம்முடைய 2 பெரியவர்களும் நம்மளும் வந்த புதுசு அந்த நேரத்தில் தமிழ் வருஷ பிறப்பு அன்றைக்கு அவர்களுக்கு சிறப்பு செய்தார்கள். அப்படி அந்த காலத்திலிருந்து தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் இந்த ஊரிலே ஒரு நல்ல முறையிலே பிரச்சாரம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நைனா பிள்ளை மூலமாக சங்கீதத்திற்கும் நாதஸ்வரத்திற்கும் அந்த சேவையானது நடைபெற்று வருகிறது. அந்த ஒரு பாரம்பரியம் மறுபடியும் ஒருத்தர் சொன்னார், படித்த ஒருத்தர் 80 வயசுக்காரர் சென்னையில் இருக்கார். அந்த காலத்தில் பச்சை பாஸ்கர் ஸ்கூல் படித்தேன் அவரெல்லாம் 90 வச்சுருக்கீங்களா இல்லையான்னு கவனிப்பார் என்றெல்லாம் அந்த காலத்து ஆசிரியர்களை பற்றி சொன்னார்கள். அதுபோன்று நாம் இந்து சமயத்தினுடைய நம்பிக்கைகள் பல இருக்கின்றன. அதிலே திலகதாரணம், நீர் பூசிக்கொள்வது, அது சந்தனமோ திருநூறோ குங்குமமோ திருமண்ணோ, அது அந்த முகம் என்பது சூன்யமாக இருக்கக்கூடாது. அதை நாம் இறைவனுடைய பிரசாதத்தை அடைய வேண்டும். அப்படி அந்த திலகதாரணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஊராக இந்த பிள்ளையார்பாளையம் என்பது அமைந்திருக்கிறது.
நீங்கள் இந்துக்கள் இறைவனுடைய பக்தர்கள் என்பதை காலையிலே வீட்டை விட்டு வெளியில் போகும்போது சின்னதாக அந்த சந்தனத்தை இட்டுக்கொண்டு விடுகிறார் என்றால் இவர் பிள்ளையார் பாளையத்திலிருந்து வருகிறார் என்கிற ஒரு அடையாளமாக இந்த ஊர் அமைந்திருக்கிறது. எத்தனையோ பேர் வியாபாரி எல்லா ஊரில் தான் இருக்காங்க. ஆனால் வியாபாரத்தோடு சேர்ந்து கைத்தொழிலோடு சேர்ந்து கடவுளையும் மறக்காமல் இருக்கக்கூடிய ஊராக இந்த ஊர் அமைந்திருக்கிறது. பிள்ளையார் பாளையம் என்கிற இந்த ஊர் அமைந்திருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலே சிறப்பாக மக்கள் மத்தியிலே பக்தியை பரப்பி சங்கீதத்தையும் பரப்பி தமிழ் இலக்கியத்தையும் பரப்பி புகழ் பெற்றவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள். அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் திரும்பி வந்தவுடனே காஞ்சி பெரியவரை பார்க்கணும்னு சொல்லி அங்கே முடியல. ஆனாலும் வந்தார், பார்த்தார். அப்படி காஞ்சி பெரியவர்கள் அவருக்கு விருது அளித்து கௌரவித்தார். சரஸ்வதி கடாட்ச அமிர்தம் என்று காஞ்சி பெரியவர்களால் கௌரவம் செய்யப்பட்டவர் அந்த திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமி அவர்கள். குமரக்கோட்டத்திலே கும்பாபிஷேகம் நடந்த அன்றைக்கு அவருக்கு அப்போவே வயசாயிடுச்சு. ஆனாலும் காஞ்சிபுரத்திலே குமரக்கோட்டத்திலே பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று அந்த புதியதாக கோபுரம் கட்டிய அந்த சமயத்திலே பெரியவர் தான் அந்த காலத்தில் இதில் சக்தி தேவராஜ முதலியார் கர்னூலுக்கு எல்லாரும் சேர்ந்து பெரிய தந்தை முதலியார் இவர்களெல்லாம் சேர்ந்து கோபுரம் கட்ட வேண்டும் என்ற சமயத்திலே அங்கே ஒரு மயில் தொகையை கொடுத்தார். கர்னூல் என்கிற ஊரிலே ஆந்திராவிலே அங்கே ஜெய சரஸ்வதி சுவாமிகளும் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளும் அங்கே இருந்தார்கள். நம்ம அப்போ தான் வந்த இதில் அப்போ காஞ்சிபுரத்துக்கு 6000 ரூபாய் கொடுத்து அந்த ஆறுமுக பெருமாளுக்கு அந்த கோபுரம் கட்ட வேண்டும் என்று அந்த கருங்கல்லாம் கொண்டு வந்தாங்க. எல்லாத்துக்கும் சபதி வந்தார், ஆசீர்வாதம் கொடுத்து உடனடியாக அந்த கோபுரம் கட்டப்பட்டது. குமரக்கோட்டத்தினுடைய கோபுரம் கட்டப்பட்டது. அந்த சமயத்திலே கிருபானந்த வாரியார் அவர்களும் சுவாமி அவர்களும் கும்பாபிஷேகத்தன்று சாயந்தரம் பிரசங்கம் எல்லாம் செய்தார். எப்படி இந்த காஞ்சிபுரத்தோடு அவருக்கு நல்ல தொடர்பு. குமாரவேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில், வேலூரில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் கோவில், மணிமுதலியார் என்று ஒருவர், அங்கே பரமசிவம் என்று ஒருத்தர், இவர்களெல்லாம் சேர்ந்து அங்கு ஜலகண்டேஸ்வரர் தர்மஸ்தாபனம் என்று நடத்தி அந்த பணிக்கு மயிலை சுந்தரராம் குருஜி அவரும் சரி, கிருபானந்த வாரியார் சுவாமி அவர்கள் தலைவராக இருந்து அந்த கோட்டையிலே அந்த காலத்தில் அதிசயங்களிலே ஒன்று என்று சொல்வார்கள். எல்லாம் இருக்கிறது, மண்டபம் இருக்கிறது, அங்கு எல்லா தளவரிசை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் கர்ப்பகிரகத்திலே அந்த இறைவன் இடம் வேறு இடத்தில் இருக்காரு, கர்ப்பகிரகத்தில் சுவாமி இல்லை என்று சொல்லுவார்கள். சத்வாச்சாரி என்கிற ஒரு இடம் இருக்கிறது வேலூர் பக்கத்தில். அங்கிருந்து அங்கே ஏற்கனவே இருந்த சிவலிங்கத்தை சிவபெருமானை மறுபடியும் அந்த கோவிலில் வைத்து பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகத்தை நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முன்னிலையிலே கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய ஏற்பாட்டிலே சிறப்பாக நடத்தினார்கள். தற்பொழுது நிறைய அங்கு திருவிழாக்கள் நன்றாக அன்னதானம் எல்லாம் வியாபார பெருமக்கள் மூலமாக வெள்ள மண்டி அவர்கள், மற்ற மண்டி வியாபாரிகள் அனைவரும் சேர்ந்து ஒவ்வொரு வியாபார சங்கமும் அந்த ஜலகண்டேஸ்வரர் கோவிலுடைய திருவிழாக்களை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அந்த ஜலகண்டேஸ்வரர் கோவிலுடைய விழாவிலே கோட்டை மைதானத்திலே அந்த கிருபானந்த வாரியார் சுவாமி அவர்கள் சிறப்பாக அந்த திருப்பணியை செய்து, வெறும் பிரச்சாரம் மாத்திரமல்ல, திருப்பணி கும்பாபிஷேகத்திற்கு நிறைய எம்எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் மூலமாக சங்கர நேத்ராலயா இன்னும் பல தர்மஸ்தாபனங்களுக்கு இலவசமான கச்சேரி எல்லாம் செய்து நிதி திரட்டி இருக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாட்டிலே பல கோயில்களுக்கும் பிரசங்கம் செய்து அதன் மூலம் வரக்கூடிய நிதியை கும்பாபிஷேகத்திற்கும் திருப்பணிக்கும் அளித்து நல்ல கொடை வள்ளலாகவும் கிருபானந்த வாரியார் அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள். பிரசங்கம் செய்வது ஒன்று, அதோடு சேர்ந்து புஸ்தகங்கள் எல்லாம் கொடுத்து குழந்தைகள் மத்தியிலே ஆர்வத்தை அதிகரித்து கேள்வி பதிலெல்லாம் கேட்டு மக்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி செஞ்சிருக்காங்க. அவருடைய ஊருக்கும் பெரியவரோடு சேர்ந்து அந்த காங்கேய நல்லூர் அந்த அங்கேயும் போயிருக்கோம்.
வேலூர் பக்கத்தில். ஆகவே நம்முடைய நாட்டிலே கல்வி முக்கியமானது. அந்த கல்வி கலாச்சாரத்துடன் கூடியதாக இருக்க வேண்டும். ஏற்கனவே சங்கரமடத்தின் மூலமாக சீர்காழியிலே ஞானசம்பந்தர் பிறந்த ஊரிலே தேவாரங்களை சொல்லிக் கொடுத்து கோவில் குருக்களுக்காக அங்கு வேத சிவாகம அந்த தேவார பாடசாலை நடைபெற்று வருகிறது. ஞானசம்பந்தர் இல்லத்தில் சீர்காழியிலே நடைபெற்று வருகிறது. அங்கு படிக்கக்கூடிய குருக்கள் பிரசங்கத்தையும் கற்றுக்கொண்டு பாலபிஷேகம் எதற்காக செய்கிறோம், தயிர் அபிஷேகம் எதற்காக செய்கிறோம், பஞ்சாமிர்த அபிஷேகம் எதற்காக செய்கிறோம், அலங்கார தீபாராதனை எதற்காக செய்கிறோம் என்று விளக்கத்துடன் அங்கு கோவில் பூஜையை அவர்களெல்லாம் கற்றுக்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று நம்முடைய மனதிலே இந்த கிருபானந்த வாரியார் சுவாமி பேரிலேயும் ஒரு கலாச்சார ஒரு பாடசாலையை நிறுவி அங்கு தமிழையும் சொல்லிக் கொடுத்து இசையையும் சொல்லிக் கொடுத்து பண்ணையும் சொல்லித்தர வேண்டும், பண்பாட்டையும் சொல்லித்தர வேண்டும். இப்படி அந்த முறையிலே அதெல்லாம் அப்புறமா சொல்லி அப்புறம் பார்த்து சொல்லி பள்ளிக்கூடமும் படித்து கொண்டு சனி ஞாயிறுகளில் அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த முத்துகணேசன் போன்றவர்களுடைய ஒரு இதோட இங்கே ஒரு பாடசாலையை ஆரம்பித்து ஆன்மீக கல்வியை நம்முடைய இளம் தலைமுறையினருக்கு சொல்லிக் கொடுத்து நம்முடைய இந்து மதத்திலே சைவத்திலே அந்த விநாயகருடைய பக்தியிலே கணபதி அக்ரஹாரம் என்று தஞ்சாவூரிலே ஒரு ஊர் இருக்கிறது. கணபதி என்று கோயம்புத்தூரிலே ஒரு ஊர் இருக்கிறது. ஊர் பெயரே கணபதி என்று பெயர். கோயம்புத்தூரில் கணபதி அக்ரஹாரம் என்று திருவையார் பக்கத்திலே இருக்கிறது. ராமேஸ்வரம் போகக்கூடிய வழியிலே வயிலுகந்த விநாயகர் கோவில் என்று இருக்கிறது. இப்படி அந்த பிள்ளையாருக்கு பல முக்கிய ஸ்தலங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு ஊர் முழுவதும் பிள்ளையார் வழிபாடு என்பது பிள்ளையார் பாளையத்தினுடைய சிறப்பாக ஒவ்வொரு தெருவிலேயும் அந்த பிள்ளையாருக்கு கோவிலை கட்டி அந்த ஒரு பக்தி பிரவாகமாக இந்த ஊரிலே அந்த பிள்ளையார் பாளையம் என்கிற பெயருக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு கோவிலேயும் ஒவ்வொரு தெருவிலேயும் இவ்வளவு பிள்ளையார் கோவில்கள் அமைந்திருப்பது என்பது ஆதிசங்கரர் அறுவகை சமயத்தை பிரபலப்படுத்தினார். சைவம், சாக்தம், சௌரம், கௌமாரம், வைஷ்ணவம், காணாபத்தியம். காணாபத்தியம் என்று சொல்லக்கூடிய இந்த கணேசனுடைய வழிபாடு என்பது முக்கியமானது. மகாராஷ்டிரா மாநிலத்திலே அந்த பிள்ளையாருக்கு பக்தியை விசேஷமாக செய்கிறார்கள். நம்முடைய இந்தியாவிலே பிள்ளையார் பக்தி என்பது மகாராஷ்டிரா மாநிலத்திலே அங்கு அஷ்ட விநாயகர் எப்படி பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கின்றனவோ, எப்படி அறுபடை வீடு ஸ்தலங்கள் இருக்கின்றனவோ, அதுபோன்று அஷ்ட விநாயகர் என்பதாக 8 கோவில்கள் அங்கு இருக்கின்றன. மூர்காவ் இன்னும் பல ஊர்கள் இருக்கின்றன. அந்த 8 ஊருக்கு போய் அந்த பிள்ளையாரை தரிசனம் செய்து வருவார்கள். அப்படி அந்த பிள்ளையாருடைய பக்தியை, ஏனென்றால் பிள்ளையார் மூலமாகத்தான் இந்த மகாபாரதம் என்பது நமக்கு கிடைத்தது. அவர் தன்னுடைய 2 கொம்பிலே ஒரு கொம்பை ஒடித்து வியாசமுனிவர் சொல்ல சொல்ல அந்த பிள்ளையார் எழுதினதன் காரணமாகத்தான் இந்த மகாபாரதம் என்கிற ஒரு அருமருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே நம்முடைய கலாச்சாரம், ராமாயணம், பாகவதம், பாரதம் இவைகளெல்லாம் மறுபடியும் மக்கள் மனதிலே தெரிந்து புண்ணியம் பாவம் என்பதை பற்றி தெரிந்து கொண்டு பாவம் செய்யாமல் புண்ணியத்தை செய்வதற்கு, தான தர்மங்கள் செய்வதற்கு, மக்கள் மனதிலே நல்ல சங்கல்பம் அமைவதற்கு ஆன்மீக கல்வி என்பது நம்முடைய நாட்டிலே முக்கியமானது. அதற்காக இந்த ஊரிலே இன்றைய தினம் சிறப்பாக நீங்கள் எல்லோரும் வரவேற்பை அளித்திருக்கிறீர்கள். அந்த ரவி என்பவர் அவர் வீட்டிலேயும் இதில் அவருடைய பொண்ணு நன்றாக படித்து PhD எல்லாம் படித்து வருகிறார்கள். இங்கே இந்த குட்டி ஒரு மூலமாக இந்த விவரமான வரவேற்பு இதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து வந்து அழைத்தார்கள். காஞ்சிபுரத்திலே மடத்திலே நாங்கள் இன்றைக்கு ஆந்திர மாநிலத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மத்தியானம் கிளம்பி மின்னல் என்கிற ஊருக்கும் போகிறோம். அங்கே அடிக்கடி போயிட்டு இருக்கோம் அந்த ஊர் கிராமத்துக்கு. அங்கேயும் இது போன்று கைத்தறி, நம்முடைய கலாச்சாரம், பண்பை, பாரம்பரியத்தை
கௌரவிக்கக்கூடிய ஊராக அந்த அரக்கோணம் பக்கத்திலே மின்னல் என்கிற ஊர் இருக்கிறது. இங்கிருந்து அதுக்கு 2-3 தடவை போயிட்டு வந்தோம். அந்த ஊருக்காரங்களும் அந்த 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைய மதியம் அந்த கிளம்பி அந்த ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து விஜயவாடாவிலே கனகதுர்கா கோவில் கும்பாபிஷேகத்திலே கலந்து கொள்வதற்காக கன்னியம்மன் கோவிலிருந்து கனகதுர்கா கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த ஊர் நம்ம இந்த ஊரில் இத்தனை வருஷமாக இருக்கோம். இந்த ஊரில் இதெல்லாம் நீங்கள் எல்லோரும் இவ்வளவு விரிவான ஏற்பாட்டோடு செய்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த ஊருக்கு அந்த முன்னாடியே வந்துருக்கும். சங்கர மடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த பிள்ளையார் பாளையத்துக்கு அந்த காலத்தில் அதை வர அதுக்கு முன்னாடி 82ஆம் வருஷம் ஞாபகம், 82ஆம் வருஷமும் 81ஆம் வருஷம் 82ஆம் வருஷமும் அந்த காலத்தில் நம்முடைய விஜயதசமி என்று நவராத்திரி பூஜையை முடித்து நம்முடைய ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் அவர்கள் இந்த திருமேற்றளி கோயிலுக்கு வந்த பொழுது சாயந்தரமாக வந்தார்கள். அந்த காலத்தில் சங்கர மடத்தில் அவர்கள் தரிசனம் செய்வதற்காக அந்த காலத்தில் வந்த பொழுது அந்த விஜயதசமி என்று விஜய யாத்திரை என்பதாக அந்த கோவில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் அன்றைய தினம் வந்தார்கள். இந்த திருமேற்றளி அப்போ அந்த சிவராமசுவாமி அவருடைய அப்பாவோட வந்திருந்தார். சீனிவாசையர்னு பேர், காங்கிரஸ் இருக்கிறவர். அவரும் அந்த ஆத்தூரில் இருந்தார். அந்த சமயத்தில் இந்த திருமேற்றளிங்கிற கோயிலுக்கெல்லாம் வந்த ஞாபகம் இருக்கிறது. இந்த பிள்ளையார் பாளையத்திற்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கன்னியப்பனை ஒரு ஜவுளி அவரது பக்கத்தில் இருந்த ஒரு கோவில் ஒன்று கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. விநாயகர் கோவில் இங்கே ஒரு ஊர் கோவிலில் இந்த இடத்துல பக்கத்தில் அங்கே வந்தோம். ஆகவே இந்த பிள்ளையார் பாளையம் என்பது சங்கரமடத்திற்கு வருவதற்கு முன்னாடி இருந்து இந்த ஊர் தெரிந்த ஊராக இந்த பிள்ளையார் பாளையம் என்பது இருக்கிறது. ஆகவே இந்த பிள்ளையார் பாளையனுடைய முக்கியத்துவம் பெருமைகளை ஒவ்வொரு தெருவை சார்ந்தவர்களும் நன்றாக பராமரித்து குழந்தைகளும் வாழ்க்கையுடைய தலைமுறைகளும் இதே போன்று நம்முடைய கல்வி, நம்முடைய கலாச்சாரம், கைத்தொழில், அதே போன்ற வியாபாரங்களையும் பார்த்து கொண்டு பக்தி மார்க்கத்திலேயும் சிறப்பாக விளங்கி நல்ல முறையில் கைத்தேலி அப்பமூட வரி என்பது போன்று விநாயகர் அகவல், சிவபுராணம், திருப்பாவை, திருவம்பாவை இவைகளெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நல்ல முறையில் மேன்மேலும் இந்த பிள்ளையார் பாளையம் சிறப்பாக இருப்பதற்கும் கன்னியம்மனுடைய அருளாலே அனைத்து மக்களுக்கும் வீட்டிலே படிப்பாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், கல்யாணங்களாக இருக்கட்டும் எல்லாம் நல்ல முறையிலே அமைந்து அனைவருக்கும் சுபிட்சம் கிடைப்பதற்கு அழகான காஞ்சியில் புகழாக வாழ்கிறோம். அன்னை காமாட்சி உமை என்கிற காமாட்சி அம்மனுடைய அருளை பிரார்த்திக்கிறோம். காமாட்சி அம்மன் கோவிலே மார்ச் 28ஆம் தேதி அன்று இங்கு படிக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் படிக்கக்கூடிய மாணவியர்கள், முக்கியமாக மாணவியர்களுக்கெல்லாம் காமாட்சி விரதம், ஏகாம்பரேஸ்வருடைய 1-2 பாட்டுகள், பிள்ளையாருடைய பாட்டு, வரதராஜ சுவாமி பற்றி ஒரு பாட்டெல்லாம் வைத்து காமாட்சி தாய்மடியில் என்பதாக ஒரு நிகழ்ச்சி 1000க்கும் மேற்பட்ட அந்த மாணவியர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி பச்சைபாஸ் காலேஜ், சங்கரா காலேஜ், SSTV காலேஜில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவர்கள் மூலமாக காமாட்சி அம்மன் கோவிலே ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அன்றைக்கு இவருக்கும் வந்து வரவேற்று எல்லாம் சிறப்பெல்லாம் செய்து கலைமாமணி இதெல்லாம் பெற்றிருக்கிறார். இதேபோல் தொடர்ந்து இந்த ஊரிலே நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய இசை, நம்முடைய பிரசங்கங்கள்லாம் சிறப்பாக நடைபெற்று இந்த கோவிலும் மேலும் மேலும் பலவிதத்திலேயும் மண்டபங்கள், நல்ல நிகழ்ச்சிகள், திருப்பணி எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கும்பாபிஷேகத்தினுடைய பலன் அனைவருக்கும் நன்றாக அமைய வேண்டுமாய் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவேகம்பத் திருவாசிகளுக்காக திருவேகம்பனையும் பிரார்த்திக்கிறோம். கும்பாபிஷேகமும் நன்மையிலே
ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் வெடிகாலம் முகூர்த்தமாக இருந்தாலும் அனைவரும் வந்து கலந்து கொண்டு மண்டலாபிஷேகத்தையும் ஏற்கனவே பல கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கின்றன. இந்த கும்பாபிஷேகத்தில் நித்தியபடி மண்டலாபிஷேகத்திற்கு கச்சேரி எல்லாம் ஏற்பாடு செய்து மண்டலாபிஷேகம் சங்காபிஷேகம் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது. இது ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுடைய இதில் சிவராத்திரி அன்னைக்கும் பார்த்தோம். இதில் நடராஜ முதலியார் அவருடைய குடும்பம் குறிப்பாக இளம் வயதில் காயத்ரி ஜோதிடர் கலந்து கொண்டு இப்படி அனைத்து வயதினரும் எல்லாம் செய்து அனைவரும் சேர்ந்து இணைந்து செய்திருக்கிறீர்கள். அந்த இணைப்பு தான் தேவை. இந்து மதத்திலே இன்றைக்கு பல்வேறு சமூகங்கள் இருந்தாலும் பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் இந்தியா என்று அனைத்து சமயத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இந்து என்கிற நிலையிலே நம்முடைய மதத்தை நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாத்து நம்முடைய பாரம்பரியங்கள் மறையாமல் இருப்பதற்கு பாரம்பரியத்தினுடைய பழக்க வழக்கம் குறையாமல் இருப்பதற்கு இவர் சொன்னார். எந்திரங்கள்லாம் பற்றி சொன்னார். அந்த எந்திரங்கள் ராஜேந்திரன் எந்திரங்கள்னா அது வந்து ஆதிசங்கரே காஞ்சிபுரத்தில் ஸ்ரீசக்கர எந்திரத்தை ஸ்தாபித்தார். அப்படி எந்திரங்களுக்கு முக்கியத்துவம். பூந்தமல்லியிலே வைத்தியநாதர் கோவில் என்று இருக்கிறது. அந்த கோவிலில் போய் பார்த்தோம். அங்கேயும் எந்திரங்கள்லாம் வைக்கிறது. ஆகவே எல்லாம் சிறப்பாக அமைவதற்கு உங்களுக்கு உற்சாகம் உங்களுக்கு சக்தியும் அளிக்கும்படி ஏகம்பர் பிரார்த்திக்கிறோம். இப்போ பிரசாதம் எல்லாருக்கும் சேர்த்து பொதுவில் கொடுத்துட்றோம். எல்லாரும் அப்புறமா வாங்கிக்க.